நடிகர் தனுஷ் என்னுடைய நண்பர் இல்லை, சீனியர். அதனாலே அவரிடமிருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறேன் என தெரிவித்துள்ளார் நடிகர் சிவகார்த்திகேயன். மிமிக்ரி ஆர்டிஸ்டாக தன் வாழ்க்கையை தொடங்கி சின்னத்திரை தொகுப்பாளராக மாறி இன்று தமிழில் முன்னணி நடிகர்கள் ஒருவராக இருக்கிறார் சிவகார்த்திகேயன். மிக குறுகிய காலத்தில் வளர்ந்த நடிகர்களில் ஒருவர் என்ற சிறப்பும் சிவகார்த்திகேயனுக்கு உண்டு. இதுவரை சிவகார்த்திகேயன் நடித்த படங்கள் அனைத்துமே வசூல் ரீதியாக வெற்றி பெற்றுள்ளன. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ரசிக்கும் நடிகராக அவர் இருப்பதே இதற்கு காரணம். இந்த நிலையில் சென்னையில் நடைபெற்ற விழா ஒன்றில் கலந்து கொண்டு உரையாடினார் சிவகார்த்திகேயன். அப்போது அவர் கூறியதாவது: தமிழ் சினிமாவில் நான் அறிமுகமான மெரினா படத்தில் என்னுடைய சம்பளம் ரூபாய் 10,000 தான். ஆனால் கடைசி படத்திற்கு நான் வாங்கிய சம்பளம் ரூபாய் 3 கோடிக்கு மேல். அதேபோல் சினிமாவில் என்னுடைய நெருங்கிய தோழிகள் அன்சிகாவும் ஸ்ரீதிவ்யாவும் தான். அவர்கள்தான் என்னிடம் அடிக்கடி பேசி வருகிறார்கள். தனுஷ் எனக்கு நண்பர் இல்லை. ஒரு நண்பனாக நாம் யார் மேலாவது கை போட்டு பேசலாம். ஆனால் அவர் மீது அப்படி கை போட்டு பேச முடியாதா? ஏனென்றால் அவர் எனக்கு சீனியர். அதனாலே அவரிடமிருந்து கொஞ்சம் விலகியே இருக்கிறேன். அவர் மீது எனக்கு எப்போதுமே தனி மரியாதை இருக்கிறதா? மற்றபடி எங்களுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் தொடர்ந்து பொழுதுபோக்கான திரைப்படங்களில் நடிக்கவே ஆசைப்படுகிறேன். இப்போதைக்கு வேறு எந்த புது முயற்சியிலும் இறங்கப் போவதில்லை. என்னுடைய அடுத்த படம் ரொமான்டிக் காமெடியாக இருக்கும் என்று கூறியுள்ளார் சிவகார்த்திகேயன்.